நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மேலூர் மாடு சந்தைக்கு தான் வந்திருக்கேன். காலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மாடுகளாக வந்துருந்துச்சு. மாடு வந்து வந்தது கம்மி. நல்ல நல்ல காளைகளாக வந்துருந்துச்சு. இனி அடுத்தடுத்து போகும்போது தை மாதம் பிறக்க போகிறனால அது ஒன்று முடியும். இந்த காலெலாம் பாருங்கள், நல்லா தலை செட்டு சூப்பராக இருந்துச்சு மாடு. நல்லா கொம்பு. அதெல்லாம் இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா, நல்லா கண்டு பூராமே நல்லா கண்டாகலாம் வந்துருந்துச்சு. நாட்டு மாடுகள் அதிகமாக வந்துருந்துச்சு. இந்த மாடுலாம் பாருங்கள், நல்லா கொம்படி நல்லா இருந்துச்சு. மாடு கொஞ்சம் கட்டக்கை மாடு தான், ஆனால் நல்லா இருந்துச்சு கொம்பு. அது கொஞ்சம் பெரிய கொம்பாக இருந்துச்சு. மாடு கொஞ்சம் முண்டு தண்டாக இருந்துச்சு. இந்த வண்டி மாடெலாம் பாருங்கள், நல்லா கொம்படி சூப்பராக இருந்துச்சு. மாடுமே நல்லா இருந்துச்சு. மாடு பூராமே நிறைய மாடு நல்ல நல்ல மாடுகளாக வந்துருந்துச்சு. நாட்டு மாடுலேருந்து ஜாதி மாடுலேருந்து நல்ல பசுவெல்லாம் நல்லா இதாக இருந்துச்சு. நல்லா வாங்கிட்டு வந்து போட்டுருந்தாங்க. இந்த காளையை பாருங்கள், இதெல்லாம் நல்ல காலை தான். மாடு பூராமே சூப்பர் மாடாக வந்துருந்துச்சு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருந்துச்சு. தலை செட்டு காதல் ஆகிட்டாங்க இந்த மாட்டுக்கு. இல்லை நல்லா இருந்திருக்கும். இந்த கண்டுகள்லாம் பூரா பாருங்களேன். அதில் அந்த காலம் நல்லா இருக்கு பாருங்க, பெரிய காலை. நடுவில் இருக்கிறது கொஞ்சம் சும்மா, ஆனால் கொம்படி பத்தாது. இது ஒன்றும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் மொத்தமாக கட்டி போட்டிருந்தாங்க. அப்புறம் எடுத்துகிட்டு வந்தேன். விரிவம்பாக இருந்தால் நல்லா இருக்குது மாடு. காதராகாமல் வர்றதுக்கு பாருங்க மாட்டுக்கு. மாடு பூராமே நல்ல நல்ல மாடாக தான் போட்டு வச்சுருந்தாங்க. மற்றபடி அந்த வண்டி மாடு தான் நல்லா ஜூட்டாக இருந்துச்சு இன்றைக்கி. நல்லா வேகமாக இருந்துச்சு. போய் பார்த்ததில்ல. இங்கிட்டு பூரா கண்டு காணாச்சியமாக கிடந்துச்சு. ஆனால் இப்போ வந்த அளவுக்கு மாடு கொஞ்சம் கம்மி தான். போன வாரத்துக்கு முந்தின வாரம்னா நல்லா இருந்துச்சு. இந்த வாரத்தில் வந்து கம்மி தான் மாடுக. இந்த கண்டில் நல்லா நிறம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். மாடாகும்போது நல்ல கலராக இருக்கும். இது நல்லா ஒயிட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் எல்லா மாடுமே கொடுத்துட்டாங்க. நாங்கள் போக முன்னுக்கே எல்லாமே கொடுத்துட்டாங்க. கொடுத்து பூராமே கட்டிட்டாங்க. அடுத்தடுத்து பூராமே இங்கிட்டு பூராமே காலங்கண்டு இது மாதிரி நிறையா கிடந்துச்சு. ஃபுல்லாமே வாங்கி போட்டு வச்சுருந்தாங்க. வளர்ப்புக்கு வாங்குறது வாங்கிக்கலாம். வளர்ப்புக்கு அங்கே இதுக்கு போகிறது, கேரளாவுக்கு போகிறது எல்லாமே இதில் தான் கலந்து கிடக்கு. பூராமே கண்டு விரிச்சாதியமாக கிடந்துச்சு. நாட்டு பசுவு, ஜாதி பசுவு, கிராஸ் மாடு எல்லாமே இங்கே வந்தது. அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது, வெறுப்பு குணமாக தான் இருக்குது நாட்டுக்கண்டு. இந்த கண்டுமே பாருங்கள், நல்லா வேகந்தேன் கண்டு. நல்லா எப்படி கண்டு ஒரு சிலது எடுத்துக்கிறோங்க. பூராமே வந்து அந்த இதுக்கு மாற்றி எல்லாமே காலையில் நாங்கள் போகிறக்கு முன்னைக்கே வாங்கி கட்டிட்டாங்க. கட்டி பூராமே வச்சுருந்தாங்க. இங்கிட்டுமே அந்த கண்டுலாம் பாருங்கள் கொஞ்சம். ஆனால் மாடு பூராமே இந்த மழை நேரத்தை கண்டு கொஞ்சம் கிறக்கமாக தான் இருக்குது காலங்கண்டு. எதுவுமே புல்லரிச்சு போய் தான் கிடக்கு உடம்பு பூரா. முடியல என்னன்னு தெரில. இது மாடு கொம்படி பத்தலை மாட்டில். இது கொஞ்சம் கிராஸு சேர்ந்தது. அது அப்படியே இருக்கு பாருங்க. அப்படியே காலையெல்லாம் நல்லா காலையில் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. காதராகவும் போட்டிருக்காங்க. நல்லா உயரம் தரமாக இருந்துச்சு. அங்கிட்டு ஒரு காலெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பருவட்டு, கொஞ்சம் வயசு பண்ணியாச்சு. மரக்காலைகளுக்கு மீடியமாக இந்த அளவுக்கு தான் ஓரளவுக்கு கொம்புருங்க, ரொம்ப பெருசாக வராது. இது நல்ல பெருவட்டு உயரம். மாடு கொஞ்சம் அந்த நிறம்லாம் பாருங்க, ஒரு மாதிரி அணில் நிறத்தில் இருக்குது. இந்த அங்கிட்டு இருக்க மாடுமே நல்லா பருவட்டு, நல்லா உயரம் தரமாக இருக்குங்க. சரியான பருவட்டு மாடு. அது அந்த அங்கிட்டு கொஞ்சம் மீடியமான மாடு தான். ஆனால் பூராமே ஓரளவுக்கு மாடு பூராமே அந்த வயசை கடந்துருச்சு. இந்த மாடு இது கொம்பாக தேய்ச்சி பிடிச்சி, இல்லைன்னு சரியான கொம்பாக இருக்கும் போல் இந்த மாட்டில். இந்த கண்டு ஒன்று நல்லா உயரம் தரமான கண்டு, காலங்கண்டு. நல்லா பெருவட்டு, கொம்பு ஆனால் சின்ன கொம்பாக தான் கிடந்துச்சு.
நாட்டு மாடு எல்லாமே இங்கிட்டு பூராமே போட்டு வச்சுருந்தாங்க வாங்கி வாங்கி. நாட்டு மாடு நிறையா வந்துருந்துச்சு. கிட மாடு சேர்க்குறவங்களுக்கு இப்படி மாடு போதும் கிட மாடு சேர்க்குறதுக்கு. அதே மாதிரி மாடு நிறையா இருக்குது. அதில் உள்ள இன்னும் போய் போய் பாருங்கள், நிறையா இருக்கும். இங்கிட்டு பூராமே அந்த வண்டி மாடு எல்லாத்தையும் வாங்கி போட்டுருந்தாங்க. கிட்ட மாற்றி கட்டிருந்தாங்க. அப்போ நாட்டு மாடு எல்லாமே வந்துருந்துச்சு. பால் மாடெலாம் நல்லா நிறையா மாடு வந்துருந்துச்சு. அப்புறம் விருதாகள் தான் இது புறங்கிட்ட கட்டி போட்டிருக்காங்க. அங்கிட்டு பால் மாடு புறம் அது ஒரு இதில் எடுத்து பாருங்க, அதையுமே காட்டுறேன். பால் மாடு கிடக்கிறத புறமே எதுவுமே வண்டி மாடு தான். ரொம்ப பாருங்கள், வண்டி மாடு புறம் நல்லா கொம்படியாக இருக்குது. இதுவும் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இப்படி மாடு வளர்ப்புக்கு நல்லா இருக்குங்க. கிடேரி மாடு தான். அப்புறம் இந்த மாடெலாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் மாடு. நல்லா பையாம்பு, நல்லா உயரம், சரியான பருவட்டு, நல்லா கிடேரி மாடு 6 வெள்ளம் இருக்கும். கண்டோட வேற கிடந்துச்சு. நல்லா பையாம்பு இருந்துச்சு மாட்டில். நல்லா உயரமான மாடு. இப்படி மாடு வாங்கினோம்னா, சந்தைக்கு வாங்கினோம்னா அங்கே வந்தீங்கன்னா நல்லா காம்பெல்லாம் பாருங்கள், அருமையாக இருக்கு பாருங்க. இப்படி மாடு பார்த்து வாங்கினேன். இந்த கண்டு அங்கிட்டு முன்னுக்கு கிடக்கு, அந்த கிடக்கு பாருங்க. கண்டு என்ன கண்டுன்னு தெரியல, பார்க்கல நான். கண்டை படுத்துச்சு, இளங்கண்டு. சரி அப்படின்னு வந்தாச்சு. இந்த இங்கிட்டுமே இந்த மாடு போட்டிருக்காங்க பாருங்க. கண்டு மாடுகள் நிறையா கிடந்துச்சு. பால் மாடு பூரா நிறையா வந்துருந்துச்சு. அதெல்லாம் ஒரு 17, 18, இந்த 20 ரூபா ரேஞ்சுக்குள்ளே வாங்கியிருப்பாங்க. இங்கிட்டு பூரா நல்லா மாடு பூரா நல்லா பைகமான மாடுகளாக வந்துருந்துச்சு. இது அவர்கிட்ட விலை கேட்டிருக்கோம், அவருமே சொல்லுவார், கேட்டால் தெரிஞ்சுக்கோங்க. கிருஷ்ணன் பார்த்திபனார் 16,000 14 ரூபாய்னா கொடுத்துருவேன். அது 20 ரூபா தானே. பிடிச்சிட்டு போனேன். அதை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காலையிலுமே போன இதில் வீடியோவில் கூட போட்டிருப்போம். அதை இந்த காலையில் பார்த்தீங்கன்னா விலை எல்லாமே கேட்டு போட்டிருக்கேன். அதுமாதிரி பாருங்கள், நல்ல மாடுகளாக இருந்துச்சு. காலையை பூராமே சூப்பர் காளையை மாடு, நாட்டு மாடு பூராமே நல்ல மாடுகளாக இருக்குது பாருங்கள். வீரமுத்து வாழ 2 காலையுமா 1 காலையா? அந்த காலையா? அந்த காலை 55 ரூபா இருக்கு. இந்த காலை 37 ரூபா இருக்கு. இதையா? இது 40 ரூபா இருக்கு. இது 45 ரூபா. பசுமாடு 22,000. காலையாங்கல 10,000. இந்த காலையவா ஒரு 32, 33 ரூபா கொடுத்துரு. அல்ல காலம் அந்த அழகாக 45 ரூபா கொடுத்துரு. இந்த காலம் 40 ரூபா கொடுத்துடலாம். இது ஒரு 37 ரூபா கொடுத்துடலாம். பசு ஒரு 22 ரூபா கொடுக்கலாம். சரி, வீரமுத்து வார்பட்டு. ஃபோன் நம்பரா 98 42 48 18 44. எல்லாமே இருக்கு. எல்லாமே உண்டு. வார சந்தைக்கு அம்மையூர் மலைப்பாறை எல்லா சந்தையும் போவோம். இவர்கிட்டமே விலை கேட்டு போட்டிருக்கோம், அதையுமே பாருங்கள். அவர் ஆனால் வாரம் நிறையா மாடு கொண்டு வருவார். இந்த வட்டம் இருந்த அப்புறம் கொடுத்துட்டாராம். இதுதான் இருந்தது. வணக்கம். மாடு கொண்டு சந்தைக்கு, மேலூர் சந்தைக்கு மாடு கொண்டு வந்திருக்கேன். சோழபுரத்துல இருந்து கொண்டு வந்து அங்கே மாடு விலை 35,000 வாங்கினேன். இங்க வந்து வெறும் 20,000 கேட்கறேன். ஆள் பூரா தொத்தல இருக்குன்னு பார்த்துட்டு போறாங்க. நாங்க ஊர்ல கேட்க போனாமக்கு இந்த மாதிரி 50,000 விற்க முடியாங்க. இங்க வந்து நான் தான் புடிச்சு வச்சுக்கிட்டு நிக்கிறேன். இப்படி இருந்தா நாங்க எப்படி வியாபாரம் பண்றது? மாடுக்காரங்க எப்படி பணம் கட்டுறது? அந்த ஒத்த மாட்டை வந்து நாங்க அந்த விலை போட்டு வாங்கினது 20 ரூபாய்க்கு போட்டு வாங்கினா, இங்க வந்து 15 ரூபாய்க்கு கேட்கறாங்க. அப்புறம் இப்படி வந்து 5,000க்கு நாங்க எங்க போய் யார் வீட்டுல போய் கலவன்றது? ரொம்ப நட்டா ரொம்ப மோசமாகுது. விலைவாசி வந்து மழை பெஞ்சோன்னா ரொம்ப மோசமா இருக்கு. மாடுக்கு பூரா விவசாயத்துக்குள்ள போகுதுன்னு சொல்லிட்டு எல்லா மாடு கொண்டா சந்தையில் தள்ளுறாங்க.
வட்டியில் கேட்க போனாக்க என் மாடு தங்கம்ன்றாங்க. அப்புறம் என்ன பண்றது? ஆமா, தீபாவளிக்கு முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு. ரொம்ப சம்பளத்தான் இருந்துச்சு. ஆமா, ரொம்ப தீபாவளிக்கு முன்னாடியில இருந்தே செவட்டந்தேன். காளாங்கண்டுலாம் வந்து அதை வித்துட்டான். காளாங்கண்டு கொஞ்சம் நல்லா இருந்தது வாங்கிட்டாப்புல. ஒரு கொட்டை மாடு கொஞ்சம் கிறக்க மாடு இருக்கிற மாடு தான் வாங்க மாட்டாங்க. எங்களை கறி இருந்தாத்தேன், கறி இல்லைன்னா வாங்க மாட்டாங்க. கறி இருந்தா வாடகையில கொண்டு வந்தோம்னா வாங்க மாட்டாங்க. இதை கொண்டு போய் நாங்க வண்டியில விழுந்து படுத்துக்கிறோம்யா, இதை எப்படி வாங்கி போய் நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. காலங்கட்டு நல்ல கட்டா வந்துச்சுன்னா நமக்கு அது வந்துச்சுன்னா அங்கே வீட்டுக்கு வந்தாத்தேன். வீட்டுக்கு வரலாம், சந்தைக்கு வரலாம். ஃபோன் நம்பரு 95 85 15 11 72. உக்கூர் சோழவரம் முத்தையா. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல காளைகள் இருக்குது. அதில் உங்களுக்கு பிடிச்ச காளை எதுன்னு கமெண்டில் தெரிவிங்க, அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கு பிடிச்ச காளைகள்லாம் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்றத தெரிஞ்சுக்கிடுவோம். எனக்கு பிடிச்சது இந்த வெள்ளை காளை, இந்த காளை நல்லா காளை. இது மாதிரி உங்களுக்கு எந்த காளை பிடிக்குதுன்றத நீங்கள் சொல்லுங்கள், பார்த்துக்குருவோம். அதெல்லாம் மாடு சூப்பர் மாடு, நல்லா கொம்பு வந்து நல்லா டைப்பாக இருந்துச்சு. இதுவுமே நல்ல மாடு தான். மாடு பூராமே ஓரளவுக்கு நல்ல மாடு தான். அதில் உங்களுக்கு பிடிச்ச காளைகள்லாம் சொல்லுங்கள். வண்டி மாடு எல்லாமே உள்ளே பூராமே நிறையா கிடந்துச்சுன்னா மாடு குறைஞ்சிருச்சு. வண்டி மாடு பூராமே இந்த அதெல்லாம் வண்டி மாடு தான், நல்லா பருவட்டு கிடப்பாருங்க. மரக்காலை கொஞ்சம் அந்த மாடு பூராமே தேனி மரம் அந்த மாதிரி பூராமே கொஞ்சம் கொம்படி வராதுங்க. மாடும் கட்ட கையாக தான் இருக்கும். ஒரு சில மாடு கொஞ்சம் பருவட்டு கிடைக்குங்க. பூராமே காளைகள் தான். நல்ல மாடுலாம் வந்துருந்துச்சு. மாடு பூராமே அந்த மாடு பூராமே வெள்ளையெல்லாம் பாருங்கள். இதுவுமே கொம்படி பத்தல மாடு, நல்ல மாடு. இது இந்த அங்கிட்டு கிடக்குற பாருங்க அந்த காலை. நல்ல மாட்டில் பூராமே கொம்படி தான் கொஞ்சம் பத்தா மாடுக்கு. இப்போ அந்த மாட்டுக்கெல்லாம் பத்தாக கிடக்கு பாருங்க. இந்த மழை பெய்ய ஒட்டியுமே இந்த பிரச்சனை வந்துடுது மாட்டுகளுக்கு. வெயில் காலத்துலேயுமே கொஞ்சம் இதாக இருக்குது. அதிக வெயிலாக இருந்தாலும் இதாகுது. கொசுக்கடிக்கு பிரச்சனை இருக்குது. இந்த நேரம் வாங்குகிற பெருசில் காணைகள் கொஞ்சம் பார்த்து வாங்கணும். மழை நேரத்தில் காணைகள் வந்து அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குங்க. அதனால் அதை மட்டும் பார்த்துவாங்க. ஜாதி மாடுகளுக்கு அதிகமாக இருக்கும். இது நல்லா கொம்படி இருக்குங்க பாருங்க. இது மாடு சூப்பர் மாடு, நல்ல கலரு, கொம்பு எல்லாமே நல்லா டைப்பாக இருக்குது மாடு. இது பாவம் என்ன காரணம் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இது எதனால் விற்றீங்கன்னு அவங்க மாட்டுக்காரங்க பார்த்தாங்கன்னா கமெண்டில் தெரிவிங்க. இந்த மாடுகளை புறம் பாருங்கள், நாட்டு மாடு சூப்பர் மாடுகளை அடை பாருங்கள். கிடா மாடு சேர்க்குறவங்களுக்கு நல்ல நல்ல மாடு வருது. முடிஞ்ச அளவு அதை வாங்கி சேர்க்குறாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் ரொம்பலாம் போட தேவையில்ல. 10 ரூபா 10 ரூபா. அதுலேயும் கொஞ்சம் வாடகையாக இருந்தால் 10 ரூபாய்க்கு கீழே 7 ரூபா 8 ரூபாய்க்கு கூட வாங்கலாம். அந்த மாதிரி பார்த்து வாங்கலாம். பால் மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஜாதி மாடுலாம் நல்லா இறங்கிருந்துச்சு. விலையுமே போன வாரத்தில் கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த இதுவுமே நம்ம தான் இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த நேரத்தில் நிறையா இறங்கண்டு மாடு வந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க, நாட்டு மாடு. இந்த ரெண்டுமே ரெண்டு வந்து இந்த பின்னாடி ரெண்டு மாடு நிறையா வந்துருந்துச்சு நாட்டு மாடு. நம்ம ஒரு நேரம் ஆள் வந்திருந்தாங்க. அந்த நேரம் தேடினா அவங்க மாடு வரல. இந்த வாரத்தில் அதிகமான மாடு வந்துருந்துச்சு. ரெண்டு மாடு வண்டி மாடுலாம் சூப்பர் மாடுகளாக இருக்குது. நல்லா டைப்பாக வேகம் நல்லா இருக்குது. இந்த மாடு ஆட்டுக்கு லோடு அடிக்கிறது ஈஸியாக இருக்குது. வண்டி மாடுலாம் ரொம்ப கம்மி தானே. ஏதோ ஒரு சில பேர் வச்சுருக்காங்க. சரி எல்லாம் போச்சு. வேலை சூப்பர் வேலை. நிறைய மாடு இந்த வாரத்தில் வந்தது நல்ல மாடுகளாக தான் வந்துருந்துச்சு. போன வாரம் கூட மாடு அந்த அளவுக்கு தெளிவாக இல்லை. இந்த வாரத்தில் வந்த மாடு நல்ல மாடுகளாக தான் வந்து. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த இப்படி மாடுகளுக்கு பூரா மடு நோய் வரும். இந்த மாதிரி நல்ல மாடு அந்த மடு நோய் வந்து நிறையா மாடு
எடுத்துருவாங்க. அதையுமே பார்த்துக்கணும். நம்ம மாடு வாங்க சந்தையில் போகிறோம்னா அந்த காம்பை அடித்து இழுத்து பார்க்கணும். ஏன்னா காம்பு மொத்தம் வருதா, இல்லை நல்லா பால் நல்லா வருதா, இல்லை காம்பு இழுக்கும்போது நல்லா பீர் வந்து நல்லா இதாக விழுவணும் ஒரே சமமாக. இல்லை பிசிறி அடிச்சுன்னா அதையுமே பார்த்துக்கணும். ஏன்னா நிறையா இது இருக்குது. கறந்து பார்க்கும்போது 4 காம்பு ஒத்துமையாக இருக்க மாதிரி இருக்கணும். மாடு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அங்கனுக்குள்ளே முடிஞ்சால் கறந்துருங்க. கறந்து இழுத்து பார்த்தீங்கன்னா பெட்ருங்க. நாங்களே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் அங்கே முடிஞ்ச அளவு அந்த இதை பார்த்து பண்ணிக்கோங்க. மாடெலாம் நல்ல மாடுங்க, சூடு போட்டுருக்காங்க. நல்லா ஒரே சீசில் கூட ஓட்டியிருப்பாங்க. நாட்டு மாடு தான், சூப்பர் மாடு பாருங்க. இப்படி மாடை கொண்டு போய் வளர்க்கணும். வளர்த்தோம்னா நல்லா இருக்கும். கொம்படியிலேருந்து எல்லாமே இருக்குது. அது நல்ல மாடு தான். பூரா மாடுமே அங்கேருந்து கொண்டு வந்து ஏற்கனவே பார்த்த மாடு தான் வந்து அதில் வந்து கொண்டு வந்து பூராமே மாற்றி கட்டிட்டாங்க. வாங்கி இங்கே கிடந்தா பூராமே பூரா வண்டி மாடு தான். இந்த 2 மாடு நல்ல மாடு, வண்டி மாடு. எல்லாம் பார்க்க வண்டி மாடு மாதிரி அதெல்லாம் வருங்க. நல்லா இருக்கு வருங்க. ஜாதி பசு நல்லா பையாம்பு இருக்குது. நல்லா அதெல்லாம் விலை கம்மியாக வாங்கலாம். மாடு வடன்னு கிடக்கனால நல்லா கம்மியான ரேட்லேயும் வாங்கலாம். அந்த கருப்பு பசு பேரும் 2 மாடு போட்டிருக்காங்க பாருங்க. மாடு பூராமே நல்லா பால் மாடு வந்துருந்துச்சு. லோ பட்ஜெட்டில் வாங்குறாலும் வாங்கியிருக்கலாம். சும்மா கம்மியான பட்ஜெட்டில் போட்டு 10 ரூபா ரேஞ்சில் அந்த வடன்னு அந்த குட்டையெல்லாம் கிடக்கலாம். 10 ரூபாய் 8 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்க வரைக்கும் வீட்டில் கறந்து குடிச்சிட்டு போயிடலாம். இங்கிட்டு பூராமே ஜாதி மாடு தான் போட்டிருப்பாங்க. புறம் பையன் பார்த்தீங்களா, ஆனால் மண் நோய் ஏதாவது வந்திருக்கும். அதையும் பார்த்து வாங்கணும். பைய கிடக்குன்னு பார்த்து வாங்கக்கூடாது, இழுத்து பார்த்து வாங்கணும். ரெண்டு மாடுலாம் அதிகமாக வந்துருச்சு. நல்லா இந்த கீர் மாடு கிடக்கு பாருங்க. எல்லா ஜாதியுமே நம்ம இதில் கலந்து வருது. அனைத்து ஜாதி வகையான மாடுகளுமே நம்ம இதில் வர ஆரம்பிச்சிருச்சு. முதல்லாம் அப்படிலாம் வராது, இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாத்துமே. நாட்டு மாடு, ஜாதி மாடு, கீர் மாடு, அந்த பஸ்ஸெல்லாம் பாருங்கள் நல்லா பெருவெட்டு மரமாடு. நல்லா ஒரு சில பேர் பெருவெட்டு மாடை வாங்கி வளர்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த மாடு பிடிக்கும். அப்படி மாடு நல்ல முண்டு தாண்டா இருக்கும். மாடு வந்து விற்றாலும் ஒரு ரூபாயை நெருக்கி விற்கணும் அப்படின்னு நினப்பாங்க. அப்படி மாட்டுக்காரங்களுக்கு அந்த மாதிரி மாடு தான் வாங்கி வளர்ப்பாங்க. பால் கறந்தாலுமே ஹெவியாக கறக்கும். ஒரு வேளைக்கு 15 லிட்டர் அந்த மாதிரி கறக்குங்க. ஏன்னா நாட்டு மாட்டை பொறுத்தளவு அவ்வளோலாம் பால்லாம் கறக்காது. அவ்வளோதான் மிஞ்சி போனால் 2 லிட்ரு ஒரு வேளைக்கு. 2 சாப்பாடு தான் 2.5 லிட்ரு 3 லிட்டருக்குள்ளே. அது ஒரு சில மாடு நாட்டு மாடுலேருந்து கொஞ்சம் கிராஸ் அடித்து அந்த மாதிரி மாடுக. நாட்டு மாட்டை பொறுத்தளவு 1.5 லிட்ரு 2 லிட்ரு அவ்வளோதான் கறக்கும். அதுக்கு மேலே கறக்காதுங்க. இந்த கண்ணெலாம் நல்லா உயரம், நல்லா கும்படி பத்தலை வருங்க. அதுதான் இந்த மாட்டுகளை பொறுத்ததில். இது கொஞ்சம் வேகம் இருக்காது மஞ்சட்டில். ஒரு சில மாடு குத்தும், ஒரு சில மாடு குத்தாது. இந்த பஸ்ஸில் நல்ல பஸ்ஸு இது. எனக்கு கவுரை அவுக்குறது பூரா ஜாதி மாடு தான் இந்த வட்டம் அதிகமான லெவலில் வந்து இறங்கி இருந்துச்சு. ஃபுல்லாகவே எடுத்து போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த பஸ்ஸு ஒரு நாட்டு பஸ்ஸு கிடக்கு பாருங்க. இந்த நெட்டு பஸ்ஸு நெட்டில் பார்த்தீங்கன்னா பூராமே மாடு பூராமே வாங்கி வளர்ப்பு மாடில் எல்லா மாடுமே வாங்கியிருப்போம் அப்படின்னு சொன்னார் அவர். சரி, அவர்கிட்ட என்னன்னு கேட்டுருவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். பாஸ்காரன், பாஸ்காரன் கமுதி. அவன் வியாபாரம் பார்க்குறான். சொந்த இதுக்கு பால் மாடு சொந்த இதுக்கு தான் பார்க்குறான். ஆமாம் ஆமாம், இந்த மாடு பூரா வாங்கி சொந்த இதுக்கு கேட்டால் அடுத்த சம்சாரிக்கு கொடுப்போம். கொடுத்து நாங்களும் கொடுப்போம். நாங்களும் வச்சுக்கிறோம். கறவைக்கு நாங்கள் தூண் எல்லாமே நாங்கள் வச்சுக்கிறோம். இந்த நெட்டு பூரா ஆமாம் மாடு தான். பாலுக்கும் வச்சுக்கிறோம், சம்சாரம் கொடுப்போம், சின்ன பாலும் வைப்போம். உங்க பேரு? என் பேர் அழகர்னு. சேர்ந்தோம். வாரம்
மாடு ஒரு வாரத்துக்கு எவ்வளவு மாடு? 10-15 மாடு தான். ஆமா. வாங்கி கொண்டு போய் ஏத்தி இறக்கி பால் மாடு வைப்போம். பால் தேவையில்ல நாங்க வச்சுக்கிறோம். வளர்ப்பு மாடு எல்லா மாடு. ஆட்டு மையம். உங்க பேரு உங்க போன் நம்பர் சொல்லுங்க. பேர் பாஸ்கரன், போன் நம்பர் யாவும் இல்ல, மனப்பாடம் இல்ல. சரி ரைட்.